திருவள்ளூர் மக்களவை தனி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதியிடம் நமது செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் நடத்திய சிறப்பு நேர்காணலை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வருகின்ற ஏப்ரல் 19 அன்று ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. திருவள்ளூர் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி அதிமுக கட்சி சார்பில் தேமுதிகவும் திமுக கூட்டணியில் காங்கிரசும் தேர்தலில் போட்டியிடுகின்றன. பிரதான கட்சியான பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பொன் பாலகணபதி அவர்கள் இன்று பூண்டி ஒன்றியத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார். அவரிடம் தேர்தல் பிரச்சாரத்தில் அவருக்கு என்ன வரவேற்பு நடக்கிறது, தேர்தல் கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வாறு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதா? பொதுமக்கள் உங்களை எவ்வாறு வரவேற்கப்படுகின்றனர்? மக்கள்கிட்ட பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கணும் அப்படிங்கிறத தெளிவாகவே இருக்காங்க. நல்ல மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்கள்ட்ட இன்னும் ஒரு மனசுக்குள்ள ஒரு உணர்வு இப்போ ஏற்பட்டிருக்கு. கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் நடக்கும் பொழுது மோடி ஐயாவுக்கு நம்ம 39 சீட்டு நம்ம ஒரு சீட்டு கூட கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஆதங்கம் இந்த தேர்தலில் நம்ம ரொம்ப தெளிவாகவே பார்க்க முடியுது. நிச்சயமாக இந்த முறை 39 தொகுதியிலுமே மோடி ஐயாவுக்கு ஏன் கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் கூட இன்னைக்கு இருக்கிறதா தான் நமக்கு பல்வேறு செய்திகள் வந்துட்டு இருக்கு. நான் என்னோட தொகுதியில் அதை ஆரம்பமாக பார்க்குறேன். இது வரைக்கும் அந்த 10 வருட காலம் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், கடந்த 5 வருட காலம் காங்கிரஸினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த முறை மக்கள் எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்கணுங்கிற ஒரு முடிவெடுத்திருக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்குறோம். தேர்தலில் வேட்பாளர் அறிவித்ததற்கு பின்பாக இருந்த சூழ்நிலை நாளாக பிரச்சாரம் மேற்கொள்ள களம் சூடுபிடிக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். என்னால் ஒரு சில காரணங்களை மட்டும் சொல்ல முடியும். ஒன்று மோடியை தான் மறுபடியும் ஆட்சி அமைக்க போகிறார், 3வது முறையாக பிரதமரா அப்படிங்கிறப்ப நாம் போடக்கூடிய ஓட்டு வீணாக தானே போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பொதுமக்களுக்கு ஏற்பட்டுருக்கு. 2வது அப்படியே அவங்களுக்கு ஓட்டு போட்டாலும் வெற்றி பெற்றால் கூட அங்கே போய் என்ன செய்ய போகிறாங்கன்னு கேட்டாச்சுன்னா மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி, நம்முடைய பிரச்சனைகளை பற்றி பேச போகிறதே கிடையாது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு எண்ணமும் மக்கள் மத்தியில் இருக்குது. இதையெல்லாம் பார்க்கும்போது 3வது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டாச்சுன்னா, இந்த ஆன்டி மோடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஒரு காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்த விஷயமெல்லாம் இன்றைக்கு மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் கட்டமைத்த அந்த ஒரு பொய் பிம்பம் இன்றைக்கு எங்களுடைய ஆற்றல்மிகு மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களால் உடைக்கப்பட்டு, மோடி அவர்கள் தான் வளர்ச்சியினுடைய நாயகன், மோடி அவர்களால் மட்டும்தான் ஒரு நல்ல ஆட்சியை தர முடியும் என்ற ஒரு எண்ணம் மக்கள் மனதில் ஏற்படக்கூடிய அளவிற்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய நம்ம பலமாக பார்க்குறோம். அதோடு கூட பார்த்திங்கன்னா, இந்த திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியில் கூட்டணி கட்சிகள் மாண்புமிகு மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா, மரியாதைக்குரிய டாக்டர் சின்னையா இவர்களுடைய பேர் ஆதரவு இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் மிகப்பெரிய அளவில் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, ரொம்ப எனர்ஜியாக வேலை பார்க்குறாங்க. அது நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நமக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள், அவர் எப்படி நீங்கள் பத்திரிகையாளர்கள் நம்ம என்ன தான் கேள்வி கேட்டாலும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவாரோ, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களும் கூட அதே மாதிரி மனப்பாக்குவத்தில் தான் இருக்கிறாங்க. ரொம்ப உற்சாகமாக வேலை பார்க்கிறார்கள். மக்கள் தலைவர் திரு ஜி.கே. வியாசனி அவர்கள் தமிழ்நாட்டில் முதல்ல பிரச்சாரத்தை தொடங்கின இடமே சிறுபாபுரி முருகன் கோயிலில் அதான் பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போ முதல்ல எனக்கு தான் அந்த வாய்ப்பையுமே நமக்கு கொடுத்தாரு. அது கூட்டணி கட்சிகளோட முழுமையான ஒத்துழைப்பு இது இந்த தொகுதியினுடைய கூடுதல் பலமாக இருக்குது. அதோடு கூட நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதிகள் நம்மளால் செய்ய முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மனதில் ஏற்பட்டிருக்கு. அது என்னென்னு கேட்டாச்சுன்னா, ஏற்கனவே சொன்னது மாதிரிங்க திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதி ஒரு 4 வித்தியாசமான நிலப்பரப்புகளை கொண்ட பகுதி. ஒரு பக்கம் பார்த்தாச்சுன்னா முப்போகம் விளையக்கூடிய விவசாய நிலம், 2வது பக்கம் பார்த்தான்னு கேட்டாச்சுன்னா கடல் வளம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, 3வது ஒரு பக்கம் பார்த்தாச்சுன்னு கேட்டாச்சுன்னா இண்டஸ்ட்ரியில் அதிகமாக வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி, 4வது பார்த்தாச்சுன்னா கனிம வளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, போர்ட்டு, இந்த மாதிரி பல்வேறு தொழில்துறைகள், பல்வேறு விவசாயங்கள், பல்வேறு சார்ந்த தொழில்கள், கனிம வளம் எல்லாம் இருந்தும் கூட இந்த தொகுதியினுடைய நிலைமை இது வரைக்கும் கடந்த 15-20 வருடகாலமாக பாராமுகமாக தான் இருக்குது. ஒரு நல்ல திட்டங்களை இது வரைக்கும் கோரிக்கையாக கொடுக்கல, மக்கள் நல திட்டங்களை இதை செய்கின்ற ஒரு கோரிக்கையை இது வரைக்கும் கொடுக்கலைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை என்னென்னு கேட்டாச்சுன்னா, இன்றைக்கி மக்கள் பிரச்சாரத்தின் மூலமாக கொண்டு போகும்போது அதை ஏற்றுக்கொள்கிறார். நான் நரேந்திர மோடிஜி அவர்களை இது வரைக்கும் ஒரு 12 முறை பார்த்துருக்கிறேன், நேரடியாக பார்த்துருக்கிறேன், சந்திச்சிருக்கிறேன். ஒரு 1.5-2 மணி நேரம் அவரோடு உட்காந்து ஒரு குழுவோடு அமர்ந்து உட்காந்து அவரோடு நாங்கள் பேசியிருக்கிறோம். அவர் பேசும்போது கூட தமிழ் வளர்ச்சி, தமிழர் பண்பாடு, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி மட்டுமே எங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரு. பேர் சொல்லி கூப்பிடக்கூடிய அளவிற்கு நமக்கு நன்றாக தெரியும்.
அப்போ வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று சொல்லும் பொழுது அவரிடத்துல ஒரு கோரிக்கை வைத்தாலே போதும் உடனடியாக நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு அதிகமாக இருக்கிறது. இது ஒரு கூடுதல் பலமாக நம்ம வந்து பார்க்குறோம். அதனால் அது இன்னொரு விஷயத்தை நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிடணுங்க. என்னென்னா இது வந்து எல்லா வேட்பாளருமே வெளியூர் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இன்னைக்கு. மற்ற காங்கிரஸ் வேட்பாளராக இருக்கட்டும், தேமுதிகவினுடைய வேட்பாளராக இருக்கட்டும். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் இந்த மண்ணுக்கான வேட்பாளர். 4 வருட காலமாக இதே திருவள்ளூர் மண்ணில் இருந்திருக்கிறேன், திருவள்ளூர் மண்ணில் நடந்திருக்கேன், திருவள்ளூர் அந்த பகுதியினுடைய காற்றை சுவாசித்திருக்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய மக்களோட நெருங்கி பழகியிருக்கிறேன். என்னோடய குழந்தைகள்லாம் கூட கல்வியை இங்கே தான் பயின்றாங்க. 2-3 வருடமாக கல்வி பயின்று இப்போ வந்து கல்லூரி படிப்பை மாற்றி படிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னோடய பையன் இப்போ வரைக்கும் அட் ப்ரெசன்ட் வரைக்கும் என்னுடைய பள்ளி கல்வி படிப்பை வந்து இங்கே தான் படிச்சுட்டு இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப ஒரு கடந்த 4 வருட காலமாக இந்த மக்களினுடைய பண்பாடு, கலாச்சாரம், மொழி, அவர்களுடைய நடை எல்லாமே, அவருடைய வாழ்வியல் முறை எல்லாமே நல்லா தெரியும். கம்பேர் பண்ணையில் பார்க்கும்போது, ஒப்பீடு செய்து பார்க்கும்போது, உங்கள் 2 பேரும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் தான் உள்ளூர் வேட்பாளர், மண்ணின் மைந்தன். ஆக இது மாதிரிப்பட்ட பல்வேறு வாய்ப்புகள் இருக்கிறதுனால வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக இருக்குங்கிறது என்னால் நம்ப முடியுது. திமுக வேட்பாளர் வந்து போயிருக்காங்க உறுதி சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட வந்து இது மக்கள் கேள்வி கேட்கும்போது அவர் வந்து நாகரிகமான வார்த்தைகளில் வந்து வசைப்பாடுற ஒரு வீடியோ வருகிறது. அதை இங்கே எப்படி பார்க்குறீங்க சார்? திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னைக்குன்னே நாகரிகமாக பேசியிருக்காங்க? என்னைக்கு நாகரிகமாக பேசியிருக்கிறாங்க? ஓட்டு போட்ட மக்களை வந்து கிள்ளுக்கரையாக தானே நினச்சிருக்காங்க. என்றைக்காவது மரியாதை கொடுத்து பேசியிருக்கிறாங்க. ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்களை வந்து பேப்பர் எடுத்து தலையில் அடிக்கிறது, ஏதாவது சொல்லியாச்சுன்னு கேட்டாச்சுன்னு அவங்கள திட்டுறது, அதுக்கப்புறம் சமூக நீதி பேசுகிறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக எல்லாத்தையும் நிற்க வச்சுக்கிட்டே பேசுகிறது, பல்வேறு விஷயங்கள் இருக்குது. பல்வேறு விஷயங்கள், எல்லா சமூகத்தையும் தரக்குறைவாக பேசுகிறது, தலைவர்களை வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறது. காமராஜர் ஐயா காலத்தில் இருந்து காமராஜர் ஐயாவை வந்து கருப்பு காக்காய், எண்டம் காக்காய், மந்தேரி, பனையேரி, சுவிஸ் பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறாரு மரியாதைக்குரிய அம்மா இந்திரா காந்தி அவர்கள். அதுக்கப்புறம் வந்து எந்த தலைவர்களையுமே, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், யாரை தான் அவங்க மரியாதையை விமர்சனம் பண்ணியிருக்காங்க? தலைவர்களே இவ்வளோ கேவலமாக விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு கட்சி அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்களை எப்படின்னா பார்ப்பார்? கேவலமாக தான் பார்ப்பார் அவர். மக்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கணும். அந்த மாற்றத்துக்கு இப்போ தயாராகிட்டாங்க. ஏன்னு கேட்டாச்சுன்னா, ஒரு காலத்தில் வந்து கேள்வி கேட்பதற்கு தயங்கி கொண்டிருந்த மக்கள், நல்ல வார்த்தையை புரிஞ்சுக்கோங்கண்ணே, ஒரு காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்து கேள்வி கேட்பதற்கு பயந்து கொண்டிருந்த மக்கள் இன்றைக்கு கேள்வி கேட்பதற்கு தயாராக முன் வந்திருக்கிறார்கள். கேட்டாச்சுன்னா 2 விஷயம் தான். ஒன்று, மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சி நடந்துட்டு இருக்கு. 2வது, மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணன் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் ஊழலுக்கு எதிராக அவர் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களும் மக்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. அதனால் கண்டிப்பாக கேட்க தான் செய்வாங்க. கேட்கும்போது முறையாக பதில் சொல்கிறது என்னங்க பிரச்சனை? என்னென்னா பிரச்சனை வரப்போகுது? பேச வேண்டியது ஏன்னா கேட்டாச்சுன்னா சரி பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ பொதுமக்களை எல்லாம் கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிக்கு ஓட்டு கேட்குறாருன்னு கேட்டாச்சுன்னா இப்போ அவரோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? பொதுமக்களுக்கு எப்படி நல்லது செய்வாங்க? நான் வரிசையாக ஒவ்வொரு கிராமமாக வந்துட்டு இருக்கும்போது அவங்க சட்டமன்ற உறுப்பினர் 2வது முறையாக தேர்ந்தெடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நாங்கள் பார்க்கலைங்க. எங்களுக்கு பட்டா வழங்கலைங்க. குடிநீர் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, மின்வெட்டு ஆரம்பிச்சிருச்சு, தயவுசெய்து ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கிட்ட கோரிக்கை வைக்கிறார். ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்னென்ன பண்ண முடியும்? மாற்றி ஒரு மாற்றத்தை கொடுங்கள், தாமரைக்கு கொடுங்கள் நம்ம கேட்டுட்டு வந்திருக்கோம். நிச்சயமாக கொடுப்பாங்க. ஒரு மாற்றம் ஏற்படும். மாற்றம் வரும்போது திருவள்ளூர் பகுதியினுடைய மக்கள் இது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வேட்பாளரை, அது ஒரு உறுப்பினர் யாருமே பார்த்துருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விரும்பக்கூடிய அளவில் நடந்து கொள்வது தான் நம்மளுடைய முழு சமாளம். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் கடந்த ஆண்டுகளில் வந்து திராவிட கட்சிகள் மட்டுமே ஆட்சி செலுத்தி வந்தனர். தற்போது நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் வெற்றி வாய்ப்பை வெற்றி அடைந்தீர்கள் என்றால் திருவள்ளூர் மக்களுக்கு என்ன திட்டங்கள் செய்ய நீங்கள் வந்து கருத்து வச்சிருக்கீங்க? அதை நான் உங்கள்ட்ட ஏற்கனவே பேசுனது மாதிரிங்க, தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் எதுன்னு கேட்டாச்சுன்னா அது திருவள்ளூர் மாவட்டம். அப்படி திருவள்ளூர் மாவட்டம் தனிநபர் வருமானம் அதிகமாக இருந்தால் கூட இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்குரிய வேலை வாய்ப்பு முதல்ல இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். பூர்வீகமாக இருக்கக்கூடிய மக்களுடைய வேலை வாய்ப்பும் நிறைய இடங்களில் மறுக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கு அதற்கான உரிமையை நாம் வந்து கண்டிப்பாக பெற்றுத்தர முடியும். 1. 2வது வந்து விவசாய நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்ய ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு செய்து பெரிய பெரிய தொழில் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தனியார் முதலாளிகளுக்கு விற்கிறதுக்கு முயற்சி செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் கபலீகரம் செய்வதற்கு தமிழக அரசாங்கம் முயற்சிக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக அதை நிறைவேற்ற விட மாட்டோம். கண்டிப்பாக நிறைவேற்ற விட மாட்டோம்.
அதுக்கப்புறம் நமக்கு வந்து பழவேற்காடு ஏரி நமக்கு தூர் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணி இருக்குது. இது நமக்கு வந்து திருப்பதியை இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹப் மாதிரி இந்த ஏரியா. அதனால் ஒரு பெரிய 4 வழிச்சாலை ஏற்கனவே நிதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூட நல்ல டெவலப் பண்ணி வைக்கும்போது சுற்றுலா வந்து நமக்கு நிறைய வளர்ச்சி அடையும். திருவள்ளூரில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதியில் பொன்னேரி தவிர்த்து மற்ற எந்த இடத்துலையுமே அரசாங்கத்தினுடைய கலைக்கல்லூரிகளோ மற்ற எந்த கல்லூரிகளும் இல்லை. அதை நிறுவுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். ரெண்டாவது வந்து கும்மிடிப்பூண்டிக்கு இன்றைக்கி தேவை அதிகமாக என்ன தேவைன்னு கேட்டாச்சுன்னா, கும்மிடிப்பூண்டி பகுதியில் ரயில்வே நலத்திட்டங்கள் தேவை. திருவள்ளூரில் நிறைய ரயில் நிறுத்தங்கள் தேவை. எனக்கு ரயில்வே போர்டினுடைய மெம்பராக நான் கொஞ்ச நாள் பொறுப்பில் இருந்தேன். அப்போ பொறுப்பில் இருக்கும்போது அந்த திருவள்ளூர் ரயில் நிலையம் இருந்தே நமக்கு வந்து சென்னையில் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள் வரைக்கும் அதை மேம்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது முன்பாக மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ஒப்புதல் கொடுத்து அதையெல்லாம் கூட நமக்கு சரி பண்ணி அதிகப்படியான நிதி ஒதுக்கி நமக்கு கொடுத்தாரு. ஸோ அதனால் திருவள்ளூர் ரயில் நிலையத்தை நம்ம மேம்படுத்த வேண்டியிருக்கு. ஒரு கற்பனையான ஒரு திட்டம் ஒன்று இருக்குது. கும்மிடிப்பூண்டியிலேருந்துங்க அப்படியே நமக்கு திருவள்ளூர்லேருந்து நமக்கு ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து தாம்பரம் வழியாக ஒரு புதிய ஒரு ரயில்வே தடத்தை அமைக்க வேண்டும் என்ற ஒரு யோசனை இருக்கிறது. ஏன்னு கேட்டாச்சுன்னா நிறைய பொருள்கள் உற்பத்தி ஆகுது. அந்த உற்பத்தி ஆகக்கூடிய பொருள்கள் எல்லாம் நமக்கு வந்து போக்குவரத்துங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது மாதிரியான ஒரு விஷயமாக கொண்டு வரணும். ரெண்டாவது பசுமையாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நமக்கு வந்து செய்யணும். மீனவர்களுடைய நலவாழ்வை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் நிறையா இருக்குது. கண்டிப்பாக அப்புறம் திருவள்ளூர் பகுதியில் நமக்கு சாலை நெரிசல் மிகுந்த பகுதியாக இருக்குது. இதை நம்ம வந்து மேம்படுத்துவதற்கு முயற்சி செய்யணும். இது மாதிரி பல்வேறு நலத்திட்டங்கள் இருக்குது. தொகுதியில் எந்த வேட்பாளரும் சார் லாஸ்ட் கொஸ்டின் சார் அந்த லாஸ்ட் கொஸ்டின் போன வாட்டி தேர்தலில் வந்து எய்ம்ஸ் கல்லை வச்சு பிரச்சாரம் பண்ணார் ஓபிஎஸ். 29 பைசான்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு அவருக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும், மக்களுடைய நலத்திட்டங்களை பற்றி என்ன தெரியும், பிரதமரை பற்றி என்ன தெரியும்? சனாதனத்தை பேசி சுப்ரீம் கோர்ட்டால் நல்ல ஓங்கி கொட்டு வைக்கப்பட்ட ஒரு நபர். அவர் இன்னும் விளையாட்டுத்துறை அமைச்சருங்க. அவருக்கு கூட விளையாட்டுத்துறையை அவரால் சரியாக ஒழுங்காக பாதுகாக்க முடியல. ஏன்னா எத்தனையோ விளையாட்டு வீரர்கள்லாம் விளையாடுவதற்குரிய வாய்ப்பை மறுத்த ஒரு ஆள். அதுக்கு வந்து வாயவே திறக்கல. அவருக்கு என்ன தெரியும்? விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டுத்தனமாக ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த 29 பைசா 39 பைசான்னு சொல்லிட்டு. நாளைக்கு எங்களுடைய மரியாதைக்குரிய மத்திய நிதியமைச்சர் அம்மா அவர்கள் பிரச்சாரத்துக்கு வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. தக்க பதிலடி கொடுப்பாங்க. தற்போது பாஜக வேட்பாளர் அண்ணன் பொன் பாலகணபதி அவர்களுடன் உரையாடலை கண்டும் வேந்தர் டிவி செய்திகளுக்காக ராதாகிருஷ்ணன்.